அதான் தமிழகத்திலே அதிகமான வழக்கு அடிக்கடி உங்களை நீதிமன்றத்தில் தான் சந்திச்சு பேட்டி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரியான அதிகமான வழக்கு போடுறதால உங்க அரசியல் வேகம் குறையும் மாதிரி இப்போ ஃபீல் பண்ணிக்கிறீங்க? குறையிற ஆள் மாதிரி என்னைய பார்த்தா தெரியுது அவங்களுக்கு. நான் கோழி குண்டு அடிச்சு பழகினதே கோர்ட் வாசல்ல தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பார்த்துங்க. ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினைச்சோம். கோர்ட்டு கட்டினது வெள்ளக்காரன் யாரு கட்டினா? எங்களுக்கு தான். என் அண்ணன் தம்பி மாமச்செல்லாம் படிச்சுட்டு இவ்வளவு பேர் வழக்கறிஞராக இருக்கிறது எங்க வழக்க பார்க்கத்தான். இதெல்லாம் பயந்தா வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. உங்களுக்கு தெரியுத தமிழ்நாட்டிலே அதிக வழக்கு வாங்கியிருக்கிற ஒரு ஆள் இன்னைக்கு பார்த்து தெரியுது இல்ல, அந்த பெருமை எங்களுக்கு இருக்குல்ல. ஏதாவது செந்தில் பாருங்க, நாட்டு விடுதலைக்கு போராடுற போராட்டத்தை முன்னெடுக்கிறவனுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவனெல்லாம் தியாகி. சாராய ஆலை நடத்துறவருக்கு சாராயத்தை நல்லா வித்து கொடுக்கறவனெல்லாம் தியாகி. அப்ப இது அது இதுல போய் நீங்க என்ன செய்யறீங்களோ அதுலதான். திருடுறவன் நல்லா திருடி கொண்டாந்தா அருமைடா அருமைடா அருமையான தளபதிடாம்டா. அப்படிதானே இதெல்லாம் ஒரு கேள்வியா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே பதில தெரிஞ்சுக்கிட்டே என்ற கேள்வி கூடாது. அதுக்கு நம்ம ஒரு கடும் கண்டன அறிக்கை விட்டுருவோம். நீங்க குறைக்கிறேன்ட்டு குறைக்கல. சட்டமன்றத்தில் தமிழர் வரலாறு பேசப்படுது. 1961 நினைக்கிறேன், மன்னாதி மன்னன் படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தூங்காதே தம்பி, அடுத்த எந்த படம் வெளியிட்டாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் முதல்ல பார்ப்பாங்க. அவங்க படம் வெளியிட்டோன்னா நம்ம முதல்வருக்கு தான் போன் அடிச்சு படம் எப்படி இருக்கு தம்பின்னு கேட்பாங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரும் உயிரோடு இல்லை, என்னத்தை வேணாலும் பேசலாம். இதை கேட்குற நிலைமையில நம்மளும் இல்லை. இப்படிப்பட்ட ஆள்களை எல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? இதுதான் பேசப்படுது. மக்கள் பிரச்சனை எங்க பேசப்படுது? நம்மளும் ரசிச்சுட்டு தானே இருக்கோம். கச்சத்தீவு மீட்க ஒரு தீர்மானம் வந்தா அதை பேசுறோம், நீட்டு தீர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்தா அதை பேசுறோம். எது இதெல்லாம் நீங்களும் தனித்து போட்டி முடிவு பண்றீங்க, விஜயும் தனித்து போட்டி முடிவு பண்றாரு. நீங்க 2 பேரும் தனித்து போட்டிங்கிற முடிவால திமுக சாதமா முடிவு பண்றீங்க.